அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். வாங்க நண்பர்களே, நம்ம தமிழ் வேதத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழ் மொழி இனிமையுடையது, அதை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொழியின் சிறப்பே அதன் தெய்வீக தன்மையில்தான் அமைந்துள்ளது. தமிழால் வைத்தாலே போதும், இறைவன் நம்மை நலமுடன் வாழ வைப்பான் என்பார் அருணகிரிநாதர் பெருமான். ஏனெனில் தமிழால் வாழ்த்தினால் கிடைக்கும் பயன்களை அளவிட முடியாய் பயன்களை தருவன தமிழ் வேதங்களாக திகழும் 12 திருமுறைகள். தென்னாட்டு மக்களின் மாதவ பயனால் இறைவனே அடியார்கள் மூலமாக அருளியது 12 திருமுறைகளும். இதை அப்பரடியர்கள் என்று பாராட்டப்படும் திருநாவுக்கரசு சுவாமிகள் பத்தியமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தனை என்று கூறுவதால் உய்த்துறலனால் இறைவன் திருநாவுக்கரசு சுவாமிகளை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு வேதப்பாக்களை பாட சொல்லினார். 3 வயதில் திருநாவு ஞான சம்பந்தர் பாடினார். ஏனில் இறையருள் அல்லவா பாடும்படி செய்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அடியெடுத்து கொடுத்தது. பொன்முடி தந்தும் வீடுதோறும் இறந்து உணவளித்தும் தூது சென்றும் தமிழில் பாடும்படி செய்து தெய்வ திருவருள்தானே. மாணிக்கவாசக பெருமானுக்கு குருவாய் வந்து உபதேசத்தை அளித்து அதன் மூலம் உண்மையை உணர்த்தி திருவாசகம் பாடும்படி செய்ததும் அப்பாடல்களை தாமே கேட்டருளியதும் இறைவன் அல்லவா. சேரமான் பெருமான் கைலாயத்தில் அருளிய திருக்கைலாய ஞான உலா இம்மண்ணுலகிற்கு கிடைக்கும் படிச் செய்ததும் முழு முதற் பொருளே அல்லவா. உலகெல்லாம் என்று அடியெடுத்து உதவி சேக்கிழார் பெருமானை பெரிய புராணம் பாடும்படி செய்ததும் சிவபெருமானே ஆகும். இப்படி சிவபெருமானே தக்க அருளாளர்கள் மூலமாக அருளியதே தமிழ் வேதங்களாக திகழும் 12 திருமுறைகளாகும். பொன், கண், பொருள், கல்வி முதலியவைகளை பெறுவதற்கும் பிணிகள் தீரவும் குடும்பத்தில் வரும் எல்லா விதமான இடர்களும் நீக்கவும் சுகமாக பிரசவிக்கவும் திருமணம் நடைபெறவும் பகைமையை தீரவும் ஆன்மாலபம் அடையவும் வியாபாரத்தில் நன்மை அடையவும் நவகிரக தோஷங்கள் நீங்கவும் மனதில் நிம்மதி தோன்றவும் தீவினைகள் அகன்று நல்வினையை பெறவும் இயமன் அணுகாமல் இருக்கவும் இம்மையில் எல்லாவித நன்மைகளையும் பெறுவதற்கும் அம்மையே சிவலோகம் ஆளுவதற்கு திருமுறைகளுள் பதிகங்கள் அருளாகப்பட்டுள்ளது. எல்லாவற்றுக்குள் மேலாக நாம் எடுத்த இந்த மானுட பிறவியின் பயனை அடைவதற்கு உருத்திர மந்திரமாக விளங்கும் அப்பரின் நின்ற திருத்தாண்டகம் உள்ளது. மலை வேண்டுமா பதிகம் உள்ளது. இப்படி உலக மக்கள் வேண்டுவதற்கெல்லாம் அளிப்பதற்கு இறைவனால் அருளப்பட்ட இத்திருமுறைகள் தமிழ் வேதங்களேதான். இத்தகைய தமிழ் வேதங்கள் உலகில் விளங்கிடவும் விளங்கி அனைவரும் அனைத்து நன்மைகளையும் பெற்றிடவும் உதவி செய்யும் பொருட்டே இந்நூல் குறைந்த விலையில் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தனையும் செய்வது திருவருளே அன்றி வேறு ஏதும் இல்லை. எல்லாரும் நலமுடன் வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க. ஆகமமாகி அன்னிப்பான் தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆகமமாகி அன்னிப்பான் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையார் அரோகரா.
திருச்சிற்றம்பலம். மாசில் வினையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில் வேனிலும் மூசுமண்டரை பொய்கை போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம். வணக்கம் நேயர்களே.